கம்யூனிசம் வந்த விஷயம், திராவிடனிசம் வந்தது. இந்த ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா சாத்தியமில்லாத, இன்னைக்கு வரைக்கும் சாத்தியமாகாத விஷயங்களை தான் வச்சிருப்பாங்க. எல்லோருக்கும் எல்லாம் அப்படிமா. அப்போ வந்து பயங்கர ஃபேசினேட்டிங்கா, பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா அந்த ஐடியா இருக்கும். ஆமா, கரெக்ட் தானே, எல்லாருக்கும் எல்லாமே இருக்கு. அவர் ப்ரொஃபஸர் ஆயிட்டாரு, நான் ஆக முடியாதா? ஏன் ஆகலை அப்படின்னா, அவருக்கு வந்து அது அவருடைய கேஸ்டோ, அவருடைய பணமோ, அவங்க அப்பாவுடைய இன்ஃப்ளூயன்ஸோ, இல்லை அவர் நார்த் இந்தியா ஏதோ ஒன்று சொல்லிடுவேன். முதல்ல என்ன செய்வேன், எல்லாருக்கும் எல்லாம் அடிமை. இதை மாதிரி ஒரு தியரி கொண்டு வந்துடுவேன். ஆரியம்னு ஒன்று இருக்கு அப்படின்னு. ஆரியம்னா என்னங்கிற டிஸ்பியூட்டே பண்ண விட மாட்டேன். நான் ஆரியம்னு ஒன்று இருக்கு, அதை எதிர்க்கிறதுக்கு திராவிடம்னு கொண்டு வந்துடுவேன். அப்போ அது இருக்குதா இல்லையாங்கிற அந்த மாய தோற்றத்தில் திரும்ப 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 சொல்லி வச்சிருவேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கச்சத்தீவை மீட்பேன். முதல்ல லாங் டேர்ம் கோலை வச்சிடணும், சாத்தியப்படாத வச்சிடணும். ஒன்று சாத்தியப்படக்கூடாது, அல்லது அட்லீஸ்ட் நம்ம கண்ணு முன்னாடி நடக்கக்கூடாது. ஒரு 50 வருஷத்துக்காக நீங்கள் அப்படியே நீங்கள் எந்த பக்கம் ரைட் விங் பக்கம் வச்சுக்கணும், ஜம்மு காஷ்மீர் பிரச்சனை வச்சுக்கலாம்.